கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வரைக்கும் உள்ள வேத வசனங்களை ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து வருகிறோம். அதிலே 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஆராய்ந்து தியானித்து இப்ப 23வது வசனத்திலே நேற்றைய தினத்திலே கண்ணாடி அல்லது கண்ணாடிகள் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். அந்த வரிசையிலே இன்றைக்குரிய தேவ செய்திக்காக அதே ஏசாயாவின் புஸ்தகம் அதே 3ஆம் அதிகாரம் அதே 23வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்கள். கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது சல்லாக்கள் என்கிறதான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். சல்லாக்கள் என்று சொல்லுவதை விட சல்லா என்று சொல்லுவதுதான் இது பொருத்தமான வார்த்தை. ஸ்டெல்லா கிடையாது, சல்லா. நீங்க யாரையாவது மனதில் வைத்துக் கொண்டு ஸ்டெல்லா என்று நினைக்க கூடாது, இது சல்லா. அப்ப இந்த சல்லா என்றால் என்ன? இந்த சல்லா என்பது எதை குறிக்கிறது? இந்த சல்லாவை குறித்த வேதத்தின் ஆழம் என்ன? ஆவியானவர் எதற்காக இந்த சல்லா என்கிற பொருளை நமக்கு விவரிக்கிறார் என்கிற பல சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வது நன்மையா இருக்கும். முதலாவது, இந்த சல்லா என்று சொல்லக்கூடிய சல்லாக்களை குறித்த சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த சல்லா என்கிற வார்த்தை முதலாவதாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இது ஒரு சந்ததியை குறிக்கிற வார்த்தையாய் இருக்கு. இது ஒரு பொருளாய் ஆரம்பத்தில் அல்ல, இது ஒரு சந்ததி அல்லது தலைமுறையை குறிக்கிற வார்த்தை. நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால் சல்லாயின் சந்ததியில் என்று பார்க்கிறோம். அப்ப ஆரம்ப காலத்துல இந்த சல்லா என்பது ஒரு பொருளின் பெயராய் அல்ல, ஒரு சந்ததியின் பெயராய் இருந்தது. அதன் பின்பு இந்த சல்லா என்ற வார்த்தை இரண்டாவதாக மிக பிரபல்யமான அல்லது மிக முக்கியமான மனிதருடைய பெயராய் மாறினது. நெகேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் அவனுக்கு பின் கப்பாய் சல்லாய் முதலானவர்கள் என்று பார்க்கிறோம். சல்லாய் முதலானவர்கள். இப்ப இந்த சல்லாய் அப்படின்னு ஒரு மனுஷனுடைய பெயரை சொல்லிட்டு முதலானவன் அல்லது முதலானவர்கள் என்று சொல்லு. அப்படின்னா அன்னைக்கு எண்ணிக்கையில் இருந்த மனிதர்களில் இந்த சல்லாய் என்கிற பெயரை உடைய மனுஷன் ஒரு முதன்மையானவனாய் இருந்திருக்கிறார். அப்ப சல்லா என்ற வார்த்தை ஆரம்பத்தில் ஒரு சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அது அப்படியே பரவி படர்ந்து பிரதானமான விசேஷமான கனத்துக்குரிய மனிதர்களுக்கு இந்த சல்லா என்கிற வார்த்தை சுதந்திரம் வழங்கப்பட்டதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக கர்த்தர் நல்லவன். இந்த சல்லாவை குறித்து பார்த்தாக்கா இந்த சல்லா என்ற வார்த்தை வேதாகமத்தில் 3 புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 புஸ்தகங்களில். அந்த 3 புஸ்தகங்கள் எது என்று சொன்னால், ஒன்று நெகேமியாவின் புஸ்தகம், 2வது ஏசாயாவின் புஸ்தகம், 3வது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம். நெகேமியா, ஏசாயா, வெளிப்படுத்து. இந்த 3 புத்தகத்தில் மட்டும்தான் இந்த சல்லா என்கிற பொருளுடைய பெயரை பார்க்கலாம். இந்த நெகேமியாவில் வருகிற சல்லா என்பது சந்ததியையும் மனுஷனையும் காண்பிக்கிறது. ஏசாயாவில் வருகிற சல்லா என்பது தேவனுடைய கோபத்தையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் காண்பிக்கிறது. வெளிப்படுத்தல் வருகிற சல்லா என்பது கடைசி காலத்திலே மனிதர்களுடைய அழிவை குறிக்கிறது.
ஏனென்றால் வெளிப்படுத்தல் சோத்திர 18:16 ஐயையோ சல்லாவும் என்று பார்க்கிறோம். அப்போ வெளிப்படத்தில் சொல்லப்படுகிற சல்லா என்பது கடைசி கால அழிவை காண்பிக்கிறதா இருக்கு. இப்ப நான் சொன்னேன், இந்த சல்லா என்ற வார்த்தை 3 புத்தகத்திலே வருகிறது என்று சொல்லி அந்த 3 புத்தகத்துக்கான விளக்கத்தையும் சொன்னேன். 2வதாக இந்த சல்லா என்ற வார்த்தை முழு வேதத்துல 6 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா 6 அதிகாரத்துல. நெகேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம், நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம், 3வதாக ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், 4வதாக ஏசாயாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம், 5வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம், 6வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த 6 வசனத்துல இந்த சல்லா என்கிற வார்த்தை இருக்கிறது. அப்படியானால் பைபிள்ல சல்லான்ற வார்த்தை எத்தனை முறை வருதுன்னா சரியா 6 முறை வருகிறது என்ற அர்த்தம். 3 புத்தகத்திலே 6 அதிகாரத்திலே 6 வசனத்திலே 6 முறை இந்த சல்லா என்கிற வார்த்தை வருகிறது. அதிலே ஒரு முறை சந்ததியை குறித்தும், ஒரு முறை பிரதான மனிதர்களை குறித்தும், ஒரு முறை நியாய தீர்ப்பை குறித்தும், ஒரு முறை கடைசி காலத்தை குறித்தும், ஒரு முறை தேவனுடைய கோபத்தை குறித்தும் சொல்லுகிறது. இப்போ கொஞ்சம் கவனிங்க, ஒரு அர்த்தமில்லாத சொல் என்று பலர் இதை நினைக்கிறார்கள். இது பொருத்தமில்லாத வார்த்தை என்று பலர் நினைக்கிறார்கள். நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னாக்கா, பல தேறின போதவர்களும் வளர்ந்த ஊழியர்களும் கூட இந்த வார்த்தையெல்லாம் உட்கார்ந்து அல்லது எடுப்பது கிடையாது. இதை எடுத்து பேசுவதோ பிரசங்கிப்பதற்கும் முன் வருவது கிடையாது. நம்ம அது ஒரு அர்த்தம் சொல்லும், நம்ம ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லிடுவோம், எதுக்கு வம்பு. 2வது, இதை குறித்து முழு விளக்கம் நம்ம உட்கார்ந்து தேடுறதுக்கு நேரம் இல்லை, அதனால நமக்கு அந்த வம்பு தேவையில்லை. 2, இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாது, இத சொன்ன ஜனங்க குழம்பிடுவாங்கன்னு இவங்க தனக்குத்தானே குழம்பி போறாங்க. ஒரு ஆசிரியன், ஒரு பேராசிரியர் அல்லது ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னால் அறியப்படாததையும் தெரியப்படாததையும் கடினமானதை எடுத்து அழகாய் அறிய வைப்பதற்கு பேர் தான் ஆசிரியர். நீங்க பள்ளிக்கூடத்திலே பாடம் படிக்கும் போது பொதுவான பாடங்கள் என்பது ஒன்று உண்டு. ஆனா அதுலயே இலக்கண பாடம் என்கிற ஒன்று உண்டு. நீங்க பொதுவா படிக்கிறத அவுரங்கசீப் வந்தார், ஜெயித்தார், வென்றார் என்றெல்லாம் போலாம். ஆனா இலக்கணம் படிக்கும்போது அப்படி வராது. அது அக்கண்ணாவும் இக்கண்ணாவும் சரியான ஒரு ப்ரொனன்சியேஷன், ஒரு உச்சரிப்போடு இருக்கணும். அதுல கடினமான வார்த்தைகள் இருக்கும், ஆனா சொல்லும் போது சுலபமா சொல்லுச்சு, அதுதான் இலக்கணம். அதை போல இந்த சல்லாக்கள் போன்ற வார்த்தையெல்லாம் வேதத்தின் இலக்கணத்தின் வார்த்தைகள். இந்த இலக்கணத்தை தேவ ஜனங்களாகிய ஊழியர்களாகிய நாம் தேவனுடைய ஜனங்களுக்கு லகுவாய் விளங்கும்படி சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, இந்த இலக்கணம் போன்ற இந்த சல்லா என்ற வார்த்தையிலே இவ்வளவு சொத்துரம் சரித்திரம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, அப்புறம் சந்ததி இருக்கு, எல்லாம் உண்மைதான். இப்போ இந்த சல்லாக்கள் என்கிறதானே, நான் ஒரு சல்லாவை குறித்து பேசாமல் சல்லாக்கள் என்று சொல்லி அநேக சல்லாக்களை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் வேதத்தில் உள்ள ஆவியின் அர்த்தத்தின்படி சல்லாக்களை குறித்து விளக்கங்களை கொடுத்தேன். ஆனால் வேதாகம பண்டிதர்களும் வேதத்தை எழுதுகிறவர்களும் வேதத்தை மொழிபெயர்க்கிறவர்களும் இந்த சல்லா அல்லது சல்லாக்கள் என்பது எதை குறிக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார் என்றால் மெல்லிய வஸ்திரத்தை குறிக்கிறது என்கிறார். மெல்லிய வஸ்திரம். சல்லா அல்லது சல்லாக்கள் என்று சொன்னா அது மெல்லிய வஸ்திரத்தை குறிக்குமா? அப்படின்னாக்கா
இந்த நாட்களிலே இந்த சல்லாக்கள் மெல்லிய வஸ்திரம் என்று சொன்னா இந்த நாட்கள் அது எதை குறிக்குது? ஃபேஷன் ட்ரெஸ் காட்டுது. ஓ கத்த ஃபேஷன் ட்ரெஸ். அப்போ அந்த நாட்கள்லயே ஃபேஷன் ட்ரெஸ் இருந்திருக்கு. இப்போ இந்த சல்லா என்பது மெல்லிய வஸ்திரம் தான் என்பதற்கும் அது அந்த நாட்கள்ல இருந்த ஃபேஷன் ட்ரெஸ் என்பதற்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை அடையாளமா காட்டுறேன். ஃபேஷன் ட்ரெஸ்ஸுக்குரிய வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். ஏசாயா 3:23. கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பாட்டங்களையும். அப்போ ஒரு மனுஷன் கண்ணுக்கு கண்ணாடியை போட்டு மேல சல்லாக்கள் மெல்லிய ட்ரெஸ்ஸ போட்டு கழுத்துல ஒரு சுதந்திரம் தலையில குல்லாவை போட்டு கழுத்துல ஒரு துப்பட்டாவை சுத்திக்கிட்டா அவன் எப்படி இருப்பான்? வெளிநாட்டிலிருந்து வந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வெள்ளைக்காரனாகவே மாறிடுவான். கண்ணுக்கு கண்ணாடி, சுத்திரம் உடம்புல நல்ல மெல்லிய சட்டை, தலையில ஒரு குல்லா, கழுத்துல ஒரு துப்பட்டா. இதத்தான் அந்த 22ஆம் வசனம் வினோத வஸ்திரம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த காலத்திலே ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் இருந்திருக்கு, மாடலிங் ட்ரெஸ்ஸஸ் இருந்திருக்கு, ரொம்ப நூல் போன்ற கண்ணாடி போன்ற ட்ரெஸ்ஸஸ் இருந்திருக்கு. இந்த சல்லாவை சொல்றதுக்கு முன்னாடிதான் நேற்றைக்கு நம்ம கண்ணாடின்னு பார்த்தோம். அப்ப என்ன காமிக்கிறது? அந்த காலத்திலேயே இன்னைக்கு வெக்கமே இல்லாம அவயவங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு, உறுப்புகள் வெளியே பளிச்சிடக்கூடிய அளவுக்கு சில மெல்லிய வஸ்திரத்தை கண்ணாடி மாதிரி போடுறாங்க. அப்ப அந்த காலத்திலேயே அந்த ஃபேஷன் ட்ரெஸ் இருந்திருக்கு. கண்ணாடி பதிச்ச ட்ரெஸ் போட்டது இல்லாம கண்ணாடி மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ் போட்டவங்க இருந்திருக்காங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது வினோத வஸ்திரங்கள். இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உறிஞ்சி போட்டுருவார். அதனாலதான் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் வஸ்திரத்துல என்றைக்கும் கவனமாயிருக்க வேண்டும். அது நமக்கு வசதி இருக்கிறது என்பதற்காக எல்லாவற்றையும் அணிந்து கொள்ளுவதல்ல. எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் அல்லது வசதியே இல்லாமல் போனாலும் நமக்கு ஏற்ற ஒரு அருமையான வஸ்திரத்தை சரியாய் உடுத்துவோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மானத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் நல்ல கனத்தையும் கொண்டு வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்போ இந்த சல்லா என்பது அன்றைக்கு இருந்த மெல்லிய வஸ்திரம். அது ஒரு ஃபேஷன் ட்ரெஸ். கண்ணாடிய போட்டு, குல்லாவை போட்டு, சால்வைய போட்டு, இந்த மெல்லிய சட்டையை போட்டாக்கா அது ஒரு நாடக நடிகர் போல, ஒரு சினிமா ஆக்டர் போல அப்படி டிஃபரெண்டா தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இவ்வளவு இந்த சல்லா என்கிற 3 எழுத்துடைய ஒரு சாதாரண வார்த்தை, 3 எழுத்துடைய ஒரு சாதாரண வார்த்தை இந்த பொருளிலே இவ்வளவு ரகசியங்கள். இப்போ நாம் நேரடியாய் கர்த்தருடைய செய்திக்குள் போகிறோம். இப்போ இந்த சல்லாவை குறித்து சில சத்தியத்தை தேவனுடைய கிருபையை முன்னிட்டு நாம் பார்க்கலாம். இந்த சல்லாவுக்கு என்று இந்த சல்லாவை என்கிற மெல்லிய வஸ்திரத்தை செய்யும் போது அது என்ன நிறத்தில் செய்தார்கள் தெரியுமா? அதுக்குன்னு ஒரு கலரை செலக்ட் பண்ணாங்க பாருங்க. அந்த சல்லா என்கிற மெல்லிய ட்ரெஸ்ஸுக்குரிய கலர் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனம். வெளிப்படுத்தல் 18:16. ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து, சல்லாவும் சிவப்பாடையும் தரித்து. அப்போ அந்த சல்லா என்பது முதலாவது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அது சிவப்பு ஆடையை குறிக்கிறதா இருக்கிறது. சிவப்பு ஆடை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சிவப்பாடை என்பது என்ன? இந்த சிவப்பாடை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 18:11.
பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடையும் சிவப்பாடைகளையும். அப்போ இந்த சிவப்பாடை என்பது எதை குறிக்கிறது? வர்த்தகர்களை குறிக்கிறது. இரண்டாவது சரக்குகளை குறிக்கிறது. ஒன்று வர்த்தகர் என்று சொன்ன வியாபாரிகள். இரண்டாவது சரக்குகள். சரக்கு என்று சொன்னால் விற்கப்பட வேண்டிய பொருட்கள். அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளையுடைய உடை, தேவ பிள்ளையுடைய வஸ்திரம் ஒரு வியாபாரியை போல இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரு வியாபாரி போகும்போது அவன் ஜனங்களை கவர வேண்டும், அவன் பொருட்கள் விற்பனை ஆக வேண்டும் என்பதற்காக அவன் எப்படியும் இருப்பான். தலைக்கு ஒரு தலப்பாகையை கட்டிக்குவான், உடம்புல ஒரு சால்வையை போட்டுக்குவான், காலில் ஒரு செருப்பு போட்டு அந்த செருப்பு முன்பகுதி அப்படியே வளைஞ்சு மான் கொம்பு மாதிரி வளைஞ்சு நிற்கும். அப்புறம் கத்த நல்லவன் அவனுடைய ஜிப்பா ரொம்ப பெருசா தங்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா அவன் வியாபாரி என்பதை காண்பிப்பதற்காக. நம்மளும் இதே மாதிரி ஒரு வியாபாரிய போல நம்ம காண்பிக்கலாமா? இயேசு கிறிஸ்து வியாபாரம் பண்றதுக்காக வந்தாரு. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தா தேவனுடைய ஆலயத்துல வியாபாரம் பண்ணுகிறவர்களை சாட்டை எடுத்து அடித்து துரத்தினார் என்று பார்க்க. அவர் வியாபாரம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை, வியாபாரம் பண்ணுகிறவர்களையும் ரட்சிப்பதற்காக வந்தார். இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். ஆனா நிறைய சபைகளில் இந்த உபதேசம் கற்றுக் கொடுக்கப்படுவது கிடையாது. நிறைய ஊழியங்களில் இந்த உபதேசம் சொல்லிக் கொடுக்கப்படுவதும் கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த சிவப்பாடை சல்லா என்பது முதலாவது சிகப்பு நிறம் நிறைஞ்ச. இந்த சிகப்பு நிறம் ஒன்று வியாபாரியை குறிக்கிறது, இரண்டாவது சரக்குகளை குறிக்கிறது. பொதுவாகவே பொருட்களை விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய உண்மையான நிறம் வேறையா இருக்கும். இவங்க விற்கும் போது அந்த பொருளுடைய நிறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேறு விதமா இருக்கும். ஏன்னாக்கா ஜனங்க வரும்போது அப்படியே பார்த்துட்டு போகும்போது அந்த பொருள் நல்ல ஒரு பளபளப்பா இருக்கணும்னு சொல்லி அந்த சரக்குக்கு சாயம் பூசுவார்கள், மருந்து அடிப்பார்கள், அல்லது அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுவார்கள், ஏதோ ஒன்றை பண்ணுவாங்க. அப்ப அந்த சரக்கு என்பது என்ன? அது ஒரு முலாம் பூசப்பட்டது, அது ஒரு சாயம் அடிக்கப்பட்டது, பொய்யும் உண்மையும் கலந்தது. மேல பார்த்தா கலர் பூசி இருக்குது, சாயம் பூசி இருக்கிறது, கல்லு வைத்து படுக்க வைக்கப்பட்டது. ஆனா உள்ள பார்த்தா பலமாவே இருக்குது. அப்போ பொய்யும் உண்மையும் கலந்ததுக்கு பேர் தான் சரக்கு. இன்றைக்கு சில விசுவாச தேவ பிள்ளைகளுடைய ஜீவியமோ, சில ஊழியத்தை செய்கிறவருடைய ஜீவியமோ இப்படிதான் இருக்கு. ஒரு பக்கம் பொய் இருக்கு, இன்னொரு பக்கத்துல உண்மை இருக்கு. எது பொய் எது உண்மைன்னாக்கா அவங்களுடைய ஜீவியத்தில் பெரும்பாலான பகுதி பொய்யாதான் இருக்கும். நல்ல கலரா இருக்கும், நல்ல நிறமா இருக்கும், நல்ல மனமா இருக்கும், கண்ணுக்கு பளிச்சென்று இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கை எப்படிதான் இருக்குன்னு நீங்க பார்த்து போயிட்டு உடனே கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்ச நாள் பழகி, கொஞ்ச நாள் நடந்து, கொஞ்ச நாள் அவங்களோட இருந்து, அப்புறம் பார்த்தா எங்கோ ஒரு இடத்துல சில இடத்துல மட்டும்தான் உண்மை இருக்கும். மற்ற எல்லாமே பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான்ங்கிற மாதிரி ஒரு வேஷம் படுகிற வாழ்க்கை. யாக்கோபு நல்ல மனுஷன்தான், தப்பானவன் கிடையாது. ஈசாக்குக்கு பிறந்த மனுஷன்தான், அவன் நல்ல உழைப்பாளி தான். ஆனா பாருங்க, அந்த யாக்கோபு என்ன பண்றான்? தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்க வரும்போது ஆட்டு தோளத்தை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு சகோதரனுடைய உடம்ப போல தான் உடம்ப காட்டு. ஒரு பக்கத்துல அவன் சொல்றான், சோத்திரம் நான் தான் ஏசா அப்படின்றான், அது ஒரு பொய். மறுபக்கத்துல சொல்றான், உமக்கு சமைத்து ருசியானதை சமைத்து கொண்டு வந்தேன்றான், அது மெய். ஆரம்பத்தில் எடுத்த உடனே பொய்யும், அப்புறம் சோத்திர மெய்யும் அவன் ஜீவியத்துல காணப்படும்.
இன்னைக்கும் பல தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை இந்த பொய்யும் மெய்யும் கலந்ததாத்தான் இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒன்று, நீங்கள் பொய்யர்களாகவே இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் கோபப்பட மாட்டார், ஆண்டவர் உங்களை தண்டிக்க மாட்டார், பெரிய நியாய தீர்ப்பு வந்துடாது. ஏன்னா அது உங்க சுபாவம், அது உங்க ஜீவியம், அது உங்க வாழ்க்கை, அது கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா பொய்யும் பேசிக்கிட்டு உண்மையா இருக்கிறதை போலவும் இருந்தா அதுதான் கர்த்தருக்கு விரோதமான மிகப்பெரிய பாவம். ஓ, கர்த்தர் நல்லவன் சொல்றோம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த சல்லா என்கிற இந்த வஸ்திரம் அது நல்ல மெல்லிய வஸ்திரம், அது சிகப்பு கலர் தயாரிக்கிறாங்க. அது நல்ல வர்த்தகர்கள் என்கிற வியாபாரிகளை குறிக்குது, அது நல்ல சரக்குகளை குறிக்குது. ஓ, எனக்குன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பொய்யும் மெய்யும் கலந்த ஒரு ஜீவியம் உங்க வாழ்க்கையில இருக்குது. ஓ, சமயத்துக்கு ஏற்றபடி அப்படி மாற்றிக்கொண்ட ஒரு ஜீவியம் இருக்குது அப்படின்னா, ஓ சோத்திரம், இன்றைக்கே நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் மாறிவிடுங்க. இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். நான் என்னுடைய அறையிலே படுத்திருந்தேன். மிகவும் சற்று பலவீனமாய் இருந்தது நிமித்தமாகவும் சுதந்திரம் சரியான மின்சார வசதி தொடர்ச்சியா இல்லாததுனால கொஞ்சம் டயர்டில் நல்லா தூங்கிட்டு. ஆனா தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு போன் கால் வந்தது. அது ஒரு புது நம்பர். அந்த புது நம்பர்ல வந்ததுனால என்னமோ ஏதும் சொல்லி அவசரமா எடுத்து பேச தூக்கத்திலும் பேச ஆரம்பித்த அவர் ரொம்ப எடுத்த உடனே, ஐயா நான் உங்க செய்தியை யூடியூப்ல பார்த்தேன், இந்த காலத்துல இப்படி பிரசங்கம் பண்றதுக்கு ஊழியக்காரர்களே கிடையாது, இந்த வார்த்தை எடுத்து இப்படி ஒரு விளக்கம், அந்த விளக்கத்துக்கு ஒரு உதாரணம், அந்த உதாரணத்துக்கு ஒரு வியாக்கியானம், அப்படியே மணிமணியா இருக்குது ஐயா, இவ்வளவு அழகா அந்த ஆதி கால ஊழியர்களை மாதிரி எப்படி பேசுறீங்க? நான் சில செய்திகளை கேட்டேன், ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை ரொம்ப உயர்த்தி பேசிட்டு இருந்தேன். சரி, நானும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, ஜெபம் பண்ணிக்குவோம் அப்படி சொல்லிட்டே இருந்தேன். ஒரு 2-3 நிமிடம் 4 நிமிஷம் அப்படியே பேசிட்டு இருந்தார். அடுத்த நிமிடம் வந்தது, அவர் சொன்ன உடனே நான் சோதரம் கேரளாவில் ஊழியம் செய்யறேன் அப்படின்னாரு. அவர் எந்த இடம்னு கேட்ட ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை சொன்னாரு. அப்புறம் நான் ஒரு ஸ்தாபனத்துல இருந்தேன், ஒரு ஸ்தாபனம் நம்மளை விடுதலையா ஊழியம் செய்ய விடாது, ஸ்தாபனம் நம்மளை என்னைக்கும் மேல வர விடாது, அதனால நான் பார்த்தேன், எனக்கு ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், இப்ப கர்த்தரை நம்பிதான் இருக்கிறேன், 25 வருஷமா ஊழியம் செய்யறேன் அப்படி எல்லாம் சொல்லி. அப்ப எனக்கு கொஞ்சம் குழப்பம். எடுத்த சப்ஜெக்ட் சரியானது, உங்க செய்தியை கேட்டேன், பாயிண்ட் நல்லா இருக்கு, விளக்கங்கள், வியாக்கியானங்கள், ஓமைகள் சரியா இருக்கு, அது சரிதான். இப்ப இவர் தன்னுடைய கடந்த காலத்தை குறித்தும் ஸ்தாபனத்தை இருந்து வெளியே வந்ததுக்கும் சரி, எனக்கு இது தேவையே இல்லை. அப்படியே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. கொஞ்சம் சரி, பேச்சை குறைக்கணும், கட் பண்ணணும்னு பார்த்து அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, அப்புறம் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, 2 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, முக்கிய மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு, ஜெபம் பண்ணி கிருபை ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இருக்கிற இடத்துல அவங்க பார்க்க போறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் டிராவல், குறைஞ்சது ஒரு 800 ரூபாய் டிக்கெட் ஆகுது, நான் ஹாஸ்பிட்டல்ல கேட்க முடியாது, நீங்க முடிஞ்சா ஒரு 800 rupees மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு. அப்பதான் நான் யோசிச்சேன், இவ்வளவு நேரம் வேதம் நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, செய்தி நல்லா இருக்கு, ஓம நல்லா இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிற எல்லாரையும் குறை சொல்லிட்டு, நான் அப்படி ஊழியம் சரி இப்படி சொல்லி வானலாவ தன்னை குறித்து பெருமையா பேசிட்டு, கடைசி அவருடைய சாராம்சம் எங்க முடியுது அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி வைங்க அப்படின்னு. அவன் எனக்கு உடனே நான் கொஞ்சம் யோசிச்சேன், நம்ம தான் கொஞ்சம் அந்த இறக்கத்தின் ஆவியை கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டாரு, சரி 800 ரூபாய் அனுப்ப வேண்டாம், ஒரு 500 ரூபாய் அனுப்பிடுவோம், டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அனுப்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆகி ஜிபேல போறேன். ஆனா எனக்கு ஆவியில நடத்துதலோ அனுப்பும் போது அது போவதோ இல்லை, அப்படியே சைலண்டா இருந்துட்டு. அதுக்கப்புறம் அவரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணேன்,
அந்த மனுஷன் யாருன்னு தெரியாது. அவரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணும் போதுதான் தெரியுது அவர் இப்படி பல இடத்துல சோதரம் ஊழியர்களை சோதரம் நயவஞ்சகமாய் பேசி ஆதாயம் பண்ணுது. இப்ப நல்லா கவனிக்கணும். இதுதான் இந்த சல்லாவுடைய கர்த்தர் நல்லவர் சிகப்பு நிறம். வெளியில பாக்குறதுக்கு மூச்சு விடாம பேசுவாங்க, உயர்த்தி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நம்மள அப்படியே மதிமயங்கத்தக்கதாய் பேசுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் நீங்க அவங்கள்ட்ட நேரத்தை செலவிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சிகப்பு இருக்கிறது தெரியும், அவங்களுக்குள்ள ஒரு சுயம் இருக்கிறது தெரியும். ஒரு ஆதாயம் தேடாமல் நம்மிடத்தில் அவர்கள் வரவில்லை, நேரம் செலவழிக்கவில்லை என்பது தெரியும். அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு ஊழியக்காரர் அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவருடைய ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுது. இந்த மாதிரியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, வயதில் மூத்தவர்களே, நம்முடைய ஜீவியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை போல இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு சிவப்பாடையை போல இருக்கக்கூடாது. இந்த சிவப்பாடை எதை காண்பிக்கிறது தெரியுமா? யோசேப்பின் வஸ்திரத்தை காண்பிக்குது. யோசேப்பின் வஸ்திரமாகிய சிவப்பாடை எதை சொல்லுது தெரியுமா? அது ஒரு பொய்யின் வஸ்திரம். யோசேப்பின் வஸ்திரம் என்பது பொய்யின் ஆடைதான். ஏன்னாக்கா அப்பா போட்டு அனுப்புனது பலவர்ண அங்கி. ஆனால் அங்க சகோதரர்கள் ஒரு மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை அதில் தோய்த்த உடனே அது இன்னும் சகப்பா மாறிடுச்சு. இப்போ கொண்டு போய் தகப்பன்ட்ட கொடுக்கும் போது ஒரு பொய்யின் உடையத்தான் கொடுக்கறாங்க. ஒரு மிருகம் வந்துச்சு, உங்க பையன் யோசேப்பை அடிச்சிருச்சு, அதனால ரத்தம் எல்லாம் கொட்டி போயிடுச்சு, அந்த ரத்தம் சிந்தின சட்டைய பாருங்கன்னா. ஆனா சட்டைக்குள்ள ஒரு உண்மை இருக்குது. என்ன இருக்குது? அது அதே தகப்பனாகிய யாக்கோபு கொடுத்து அனுப்பின அவனுடைய பலவர்ண அங்கி. அப்போ உள்ளே உண்மை இருக்குது, வெளியிலே பொய் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியம் பொய்யும் மெய்யும் கலந்ததா இருக்கிறது. இப்போ இந்த பொய்யும் மெய்யுமாய் கலந்து வாழ்கிறவருடைய வாழ்க்கை என்னவாய் முடியும் என்று சொன்னால் யோசேப்பின் சகோதரருடைய வாழ்க்கையா தான் முடியும். என்ன முடியும்? ஒரு கட்டம் வந்தது. அவர்கள் கானானுக்கும் எகிப்துக்கும் இடையில இந்த அரிசி மூட்டையை தூக்கிறதுக்காக அலையோ என்று அலைய வேண்டி வந்தது. அப்புறம் எகிப்துக்கு போன போது அங்க இருக்கிற பிரதானிகள் தலைவர்களுக்குண்டாக கையை கட்டி நிக்க வேண்டி வந்தது. அப்புறம் சொந்த சகோதரனாக யோசேப்பை பார்த்துட்டு சகோதரன் கூட என்று தெரியாத அளவுக்கு அவன் கண்கள் மறைக்கப்பட்டது. அப்புறம் ஒரு கட்டம் வந்த போது அந்த சகோதரனுக்குள்ளாக சாஸ்திராகமா கீழே விழ வேண்டியது வந்தது. இது பாருங்க, இது பொய்யும் மெய்யும் கலந்த யோசேப்பின் சகோதரருடைய வாழ்க்கை இப்படி அல்லோகலப்பட்டது, பெரும்பாடுபட்டது. இதுக்கு நான் என்ன சொல்றேன்? பொய்யும் மெய்யும் கலந்த ஒரு திறமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட சத்தியம் நிறைந்த மெய்யான வாழ்க்கை வாழ்ந்து விடலாமே, மெய்யான ஒரு ஜீவித்து விடலாமே. அதுதானே ரொம்ப முக்கியம். இப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை உங்க வாயிலே காரணமில்லாத பொய்களை கட்டவிழ்க்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால், அது நகைக்காக இருக்கட்டும், பணத்துக்காக இருக்கட்டும், கடன்காரர்களுக்கு சொல்லுவதா இருக்கட்டும், அல்லது சமாளிப்பதற்காக இருக்கட்டும், தயவு செய்து காரணம் இல்லாத நிறைய பொய்களை காற்றை போல ஊதாதீர்கள். இன்னைக்கு அது உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும், இன்னைக்கு உங்களுடைய சொத்து அறிவார்ந்த புத்தியை வெளிப்படுத்தும். ஆனா ஒரு கட்டம் வரும்போது அந்த பொய்யானது சொத்து உங்களை அலைய வைக்கும், இங்கேயும் அங்கேயும் ஓட வைக்கும். அரிசி மூட்டை தூக்குறதுக்காக போன யோசேப்பின் சகோதரர் போல மூட்டை தூக்க வைக்கும். கர்த்தர் நல்லவன். இன்னொரு வசனம் சொல்லுது, நீ வேகமாய் ஓடுகிற பெண்ணோட்டகம், நீ பொய் பேசுகிறாய் என்று இந்த வசனம் சொல்லு. அப்போ இந்த பொய் எங்க இருக்குதோ
அவங்க வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடுகிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பொய்யும் மெய்யும் கலந்ததான அந்த ஜீவியம் நம்மளோட வாழ்க்கையிலே வேண்டும். கர்த்தர் அதை தேவன் முழுவதுமாய் வெறுக்கிறவராய் இருக்கிறார். வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. ஓசியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓசியா 7:13. அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். ஓசியா 7:13. நீங்க ஒவ்வொரு முறை ஒரு பொய் பேசும்போதும் பேச போறதுக்கு முன்னாடியும் இந்த ஓசியா 7:13 மறந்துடாதீங்க. பொய்யில என்ன பாஸ்டர் இருக்குது? அது அப்படி சும்மா சவுப்பு சட்டைய போல வெளியுள்ள காற்றுக்கு தான், சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றேன். அந்த பொய் தான் தேவ பிள்ளைய உங்களை அலைய வைக்குது. அங்க போச்சொல்லுது, இங்க போச்சொல்லுது, இப்படி போச்சொல்லுது, அப்படி போச்சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாங்க. சரித்திரத்தில் ஒரு பொய்க்கான பொய்யினால் விளைந்த ஒரு சரித்திரத்தின் ஆதாரத்தை காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட பின்பு, சிலுவையிலே ஜீவனை விடுறதுக்கு முன்பு, திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட பின்பு, அவர் சிலுவையிலே ஜீவனை விடுவதற்கு முன்பு, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வெளியிலே அங்கு பேசின நிறைய பிரதானிகள், நூற்றுக்கு அதிபதிகள், ஆசாரியர்கள், அண்ணா, காய்பா, பிலாத்து, இன்னும் பலரை நீங்க நல்லா அவங்களுடைய அந்த ஸ்தோத்திரம், அவங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம், அவங்களுடைய நல்ல வார்த்தைகள்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பொய்யாக இருக்கும். அதோடு யூதர்களும் சேர்ந்து இயேசுவின் மீது பொய் சொன்னாங்க. அதன் விளைவு என்ன தெரியுமா? இயேசுவுக்கு முன்பாக, இயேசுவுக்கு விரோதமாக பொய் சொன்ன அந்த யூதருடைய நிலைமை இன்னைக்கு பூமி எங்கும் யூதர்கள் சிதறி போயிருக்கிறார்கள். உலகமெங்கும் சிதறி போயிருக்கிறார். இன்னும் அவர்கள் இஸ்ரேலுக்கு வரல. இன்னும் எருசலேமில கூட முடியல. தேவனுடைய பலிபீடத்தை கட்டி முடிக்க முடியல. காரணம், ஒரு காலத்துல சொன்ன பொய். அப்ப இங்கு சொல்லப்படுகிற சல்லா என்கிற சல்லாக்கள், அது சிகப்பு நிறத்தை குறிக்கிறது. அந்த சிகப்பு நிறம் என்பது வர்த்தகர்களை குறிக்கிறது. அந்த சூத்திரம், அந்த சிகப்பு நிறம் என்பது சரக்குகளை குறிக்கிறது. அது சமயத்துக்கேற்றபடி பொய்யும் மெய்யும் கலந்த வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த நிலைமை நம்முடைய ஜீவியத்தை விட்டு முழுவதுமாய் மாற வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக இந்த சல்லாவை குறித்த இன்னொரு கிருபையுள்ள வசனத்தை உங்களுக்காக வாசிக்கும்படி விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 18:11 வாசிக்கிறேன். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும். இப்போ இந்த சல்லாவோடு கூட அங்கு என்ன வருகிறது? இரண்டாவதாக ரத்தாம்பரம் வருகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ரத்தாம்பரம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரத்தாம்பரம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? ரத்தாம்பரம் எதை விவரிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரம் எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். எரேமியா 4:30. பாழாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ ரத்தாம்பரம் உடுத்தாமலும் பொன் ஆபரணங்களால் உன்னை சிங்காரிக்காமலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். இப்ப இந்த சல்லா என்பது
இரண்டாவது எதை குறிக்கிறது? ரத்தாம்பரத்தை குறிக்கிறது. இந்த ரத்தாம்பரம் எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா, ஓ சோத்திரம், எரேமியாவின் புஸ்தகம் 4:30 படி அது அதிகப்படியான சிங்காரத்தை குறிக்கிறது. காரணம் இல்லாத சிங்காரம், அளவுக்கு மிஞ்சின சிங்காரம், அல்லது கர்த்தர் நல்லவர் மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு பயங்கரமான சிங்காரம். இந்த சிங்காரம் அதிகமாய் காணப்பட்டால், ஓ கர்த்தர் அவங்க ஜீவியம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். மெல்லிய வஸ்திரம், காற்றில பறக்கிறதை போன்ற வஸ்திரம், காற்றடித்தால் தூக்குகிறதை போன்ற வஸ்திரம், ஓ சொத்திரம், விதவிதமான வஸ்திரங்கள், ஆடை ஆபரணங்கள், ஓ ரத்தாம்பரம் போன்ற, அப்படியே ரத்தாம்பரம் எதை குறிக்கிறது? இன்றைக்கு இருக்கிற வெல்வெட் கிளாத். வெல்வெட் கிளாத் அதை எடுத்து பார்த்தா அப்படியே கையில அப்படியே அழகா சாஃப்டா இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இது ஃப்ரண்ட் சைடு. ஆனா பேக் சைடு பார்த்தாக்கா அது அப்படியே ஒரு மாதிரி மொறு 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 என்று சொல்லி அப்படியே ஒரு மாதிரி முரட்டுத்தனமா இருக்கும். பின்பக்கத்துல முரட்டுத்தனமாகவும் முன்பக்கத்துல பளிச்சிடு நிறமாகவும் நல்ல மிருதுவாகவும் காணப்படும். இது எதை காண்பிக்கிறது? ஒரு பக்கம் பாகாலை பின்பற்றுவதும் மறுபக்கத்தில் கர்த்தரை பின்பற்றுவதையும் காண்பிக்கிறது. சிலர்கிட்ட பேசும்போது ரொம்ப சாஃப்டா, ரொம்ப கூலா, ரொம்ப ஸ்மைலிங்கா, ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப அப்படியே இருதயம் கவரத்தக்கதா பேசுது. ஆனா திடீரென்று அவங்க ஜீவியத்தை, அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில போய் பார்த்தீங்கன்னா அவங்க நாகமான் மாதிரி கோவப்படுவாங்க, உசியா ராஜா மாதிரி வேகம் காட்டுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி, கோபத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. ஏன்னாக்கா இவங்க எப்படி இருக்கு? ரத்தாம்பரம் போல. இப்போ இந்த சொல்லா ரத்தாம்பரத்தை குறிக்கிறது, அது ஒரு சிங்காரத்தை காண்பிக்கிறது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், நான் சொன்னேன் இந்த ரத்தாம்பரம் என்பது இன்றைக்கு இருக்கிற வெல்வெட் கிளாத் என்று சொன்னேன். அது நல்ல பியூர் டார்க் ரெட் கலர்ல இருக்கு, நல்ல பியூர் டார்க் பிரவுன் கலர்ல இருக்கு, நல்ல பியூர் டார்க் ப்ளூ கலர் இருக்குது, நல்ல பியூர் ஒயிட்ல ரொம்ப ரேரா கொஞ்சம் தான் வரும், எங்கேயாவது எப்பயாவது கிடைச்சாதான். ஆனா இந்த ரெட்டு பிரவுனு ப்ளூ இந்த கலர்ல இந்த வெல்வெட் கலர், இந்த வெல்வெட் கிளாத் கிடைக்கும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த வெல்வெட் கிளாத் எவ்வளவு பார்ப்பதற்கு கவர்ச்சியா, அந்த சுத்திரம் ஒளி வெளிச்சம் போல மின்றதா இருக்குதோ, தொட தொட சாஃப்டா இருக்குதோ, தடவுனாக்கா இன்பமா இருக்குதோ, அதே சமயத்துல இந்த வெல்வெட் கிளாத்ல ஒரு ரகசிய ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்துனா, வெளியில இருந்து ஒரு தூசி போய் அதுல ஒட்டுனாக்கா இந்த வெல்வெட் கிளாத்ல தெரியவே தெரியாது. அது கிளாத்தோடு கிளாத்தாக, அந்த சுத்திர வெல்வெட்டோடு வெல்வெட்டாக அப்படியே உள்ளுக்குள் உள்ளாக அப்படியே ஒளிஞ்சிக்கும். அது தூசி ஒட்டுனா, மண்ணு ஒட்டுனா வெளியே தெரியவே தெரியாது. அப்புறம் ஏதோ ஒரு நேரத்துல எடுத்து உதறினாக்கா மூக்கு முட்டக்கூடிய அளவுக்கு அதுல இருந்து தூசியும் சோத்திரம் அந்த காற்றும் அந்த குப்பையும் வெளியே வரும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த சோத்திரம் ரத்தாம்பரம் என்பது மின்னுகிற உடை, மின்னுகிற வஸ்திரம், மின்னுகிற சோத்திர சட்டை, மின்னுகிற பேண்ட். ஆனா இப்ப இதுக்குள்ள என்ன போய் உட்காருது? தூசி. தன்னை தேடி வருகிறது. இதுவும் கர்த்தர் நல்லவன், அது அப்படியே போய் ஜாம் ஆயிரும். ஆனா சாதாரண ஒரு சட்டை எடுத்து, சாதாரண ஒரு பேண்ட் எடுத்து பாருங்க, அதுல கொஞ்சம் தூசி இருந்தாலும் அழுக்குப்பட்டாலும் அப்படியே தெரியும். இது நேத்து போட்டாச்சு, காலர்லாம் அழுக்கா இருக்குது, பேண்ட்ல காலெல்லாம் ஒரு மாதிரி டிம் ஆயிடுச்சு, அழுக்காச்சுன்னு தெரியும். ஒண்ணு தூக்கி போட்டுருவோம், இல்லாட்டி எடுத்து நல்லா உதறி போடுவோம், எல்லா தூசி போயிடும். ஆனா இந்த வெல்வெட் கிளாத்தில் ரத்தாம்பரத்துல அப்படி இல்லை. இப்படிதான் சில தெய்வ பிள்ளைகளின் ஊழியங்கள் இருக்குது. இப்படிதான் சில பரிசுத்தவான்களுடைய ஜீவியம் இருக்குது. வெளியில பாக்குறதுக்கு அவங்க நல்ல ரத்தாம்பரமா இருக்கிறாங்க, நல்ல வெல்வெட் கிளாத் போல இருக்காங்க.
அவங்க பேசுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு வரை நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கிறாயோ இல்லையோ, நான் உனக்காக உயிரை கொடுக்கிறேன், இப்படி என்று சொல்லி அப்படியே இருதயத்தை வலுவக்கூடிய அளவுக்கு அழகாய் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே போய் பார்த்தாக்கா உள்ளே தூசிகள் இருக்கும், உள்ளே குப்பைகள் இருக்கும், உள்ளே புகைமூட்டிகள் இருக்கும். ஐயோ, கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த ரத்தாம்பரம் என்கிற வெல்வெட் கலரு, டார்க் பிரவுனு, டார்க் பிளாக்கு, டார்க் ரெட்டு அப்படியே டிம் அடிச்சு போய் அது சாயம் வெளுத்ததாய் மாறிவிடும். அதனாலதான் நான் சொல்றேன், ரொம்ப பெரிய ஆளா காட்ட வேண்டாம், ரொம்ப தாழ்ந்து இருக்கிறதா காட்ட வேண்டாம், ரொம்ப வல்லமை இருக்கிறதா காட்ட வேண்டாம். எனக்கு எல்லா தரிசனம் இருக்குது, என்கிட்ட சொப்பனம் இருக்குது, என்கிட்ட தீர்க்க தரிசனம் இருக்குது, எனக்கு பைபிள் எக்ஸ்பிளனேஷன் பண்ண தெரியும், பைபிளை நல்லா டீச் பண்ண தெரியும், பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும் என்று சொல்லி இதெல்லாம் பெருசா எதையுமே நம்ம பண்ணிக்க வேண்டாம். நாம் தேவன் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ, நாமும் அந்த மாறாதவர்களாய் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்தா, உங்கள்கிட்ட ஒரு வியாதியஸ்த வர்றான்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற சுகமளிக்கிற வரம் அவங்களுக்கு தானாகவே செயல்பட்டு உங்க மூலமா அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். ஒருத்தன் உடஞ்சி நொறுங்கி போய் ஒரு பொண்ணு வர்றா, அவள் அப்படி இருக்கிறதோட சாகணும்னு வர்றா, அப்போ அவளுக்கு தேவை ஒரு தேவனுடைய வார்த்தைனாக்கா, உங்கள்கிட்ட தீர்க்க தரிசன ஆவி இருக்குன்னா நீங்க அந்நிய பாஷை பேசி துள்ளி குதித்து சொல்ல வேண்டியதில்லை. அந்த உடைஞ்சு போன இருதயம் அந்த பெண்ணுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசனம் தானாகவே கிரியை செய்யும். நீங்க தீர்க்கதரிசின்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்கதரிசின்றதுக்காக எல்லா நேரத்திலும் அப்படி ஒரு மாதிரி டெம்பரா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவன் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ, நாம் அமைதியாய் இருந்தால் நமக்குள் பயன்பட வேண்டிய வரங்கள் அந்த நேரத்தில் பயன்படும். நமக்குள் பயன்பட வேண்டிய தாளந்துகள் சரியாய் பயன்படும். அதை விட்டுட்டு நான் தான் ரத்தாம்பரம் என்பதோ, நான் தான் சல்லா என்பதோ, நான் தான் சுத்திரம் முதன்மையானது என்பதோ அந்த கிரியையெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் சிங்காரிக்கிறது. தேவையில்லாத காரியத்தை சிங்காரிக்காதீர்கள். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல சில விசுவாசிகளும் சரி, பல ஊழியக்காரர்களும் சரி சிங்காரிக்கிறது. நான் இருக்கிற ஊர்ல விருதுநகர் மாவட்டம் துலுக்கப்பட்டி ஆர்ஆர் நகர், இங்க இருந்து அந்த கன்னியாகுமரி ஹைவே ரோடு தான் எங்களுக்கு மெயின் ஹார்ட் ஆஃப் பிளேஸ். எங்க வீட்டுல இருந்து அங்க போறதுக்கு குறைஞ்சது ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம். இப்ப நாங்க போகும்போது ஒரு சகோதரன்னு எனக்கு தெரியும், வாலிப சகோதரர், திருமணமானவர், 2 பிள்ளைகளும் இருக்கு. அவர் ஒரு வியாபாரி. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். சரி, அவர் எல்லாத்தையும் சிரிச்சு பேசுவாரு, நல்லா அரிசி விற்கிறாரு, அதனால நிறைய பேர் வாங்கலாங்க. அப்புறம் கொஞ்ச நிகழ்ச்சி பார்த்தா அந்த அரிசி கடையில இருந்து மூட்டையெல்லாம் தூக்கி அவர் விதவிதமான 25 கிலோ பை 30 கிலோ பை கொண்டு கடைக்கு வெளியில அடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னாக்கா நிறைய பேர் வரணும் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி, அடுத்து கொஞ்ச நாள் வச்சு அந்த கடையை விட்டாச்சு, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சு. அந்த கடை இருக்கும் போதே அதே ரோட்ல இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சு. அப்ப நானே யோசிச்சேன், இவர் ஒரு சகோதரன் இவ்வளவு நல்ல கடை இருக்குது, ஏன் இந்த ஊர்ல இதே ரோட்ல இன்னொரு பிரான்ச் ரொம்ப வேகமா பண்ணாரு. அப்புறம் இங்க போன் வந்து அங்க போன் வந்தா இங்க போற ஓடி 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 பண்ணாரு. அடுத்து சில மாசங்கள் ஆச்சு, என் கண்ணால பாக்குறேன் அரிசி கடையை தூக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் அந்த சின்ன பிள்ளைங்களுடைய பிளாஸ்டிக் சைக்கிள், பிள்ளைகளுக்குரிய டாய்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து அந்த கடையில் அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. இப்ப அரிசியை காணும், ஏன்னாக்கா அது சரியா ஓடல. இப்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கேன், ரோட்டுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு போர்டெல்லாம் மாத்திட்டு அந்த சாணி பூசி தண்ணி அடிச்சு அந்த இடமெல்லாம் மாத்தி ஏதோ பெரிய ஒரு கடை போல அவர் உருவத்தை மாற்றினார். கொஞ்ச நாள் கடந்தது, அந்த இப்ப அரிசியும் போயிடுச்சு, இப்ப அந்த பிளாஸ்டிக் பொருட்களும் போயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பழைய ஊஞ்சல்கள், பழைய பீரோக்கள், அப்புறம் பழைய வண்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பெரிய விலையில விற்க ஆரம்பிச்சார்.
இதெல்லாம் பண்ணி 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 இப்ப கடைசியில என்ன ஆச்சுன்னா எந்த வியாபாரமும் இல்லை, ஒரு வியாபாரமும் இல்லாம எங்க இருக்கிறாரே தெரியல. இதுக்குத்தான் நான் சொல்றேன், நாம எடுத்த உடனே ரத்தாம்பரம் போலவும் ரொம்ப உடுப்பு உடுத்துகிறவர்களாகவும் ரொம்ப வெளிப்படுத்துகிறவர்களாகவும் ரொம்ப மென்மையானவர்களாகவும் ரொம்ப இனிமையானவர்களாகவும் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறதை போலவும் எதையும் நாம் காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பைபிள்ல சல்லா என்று சொல்லப்பட்ட இந்த மெல்லிய வஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க அதே பைபிள்ல தான் சட்டை என்கிறதை குறித்தும் வேதத்திலே நாம் பார்க்கலாம். அந்த சட்டையை குறித்து சொல்லும் போது முதல் சட்டையை பைபிள்ல என்ன சட்டை, உள் சட்டை அப்படிதான் இருக்கு. உள் சட்டை யாத்திரையாகமோ 28 உள் சட்டையும். அப்போ சல்லா என்று சொல்லப்பட்ட மெல்லிய வஸ்திரம் சொல்ற அதே பைபிள் தான் சட்டையை சொல்லுது. அந்த சட்டை கூட முதல் சட்டை எப்படி இருக்கணும், உள் சட்டையா இருக்கும். அப்போ ஆண்டவர் விரும்புவது என்னைக்கும் உள்ளார்ந்தவர்களா இருக்க வேண்டுமே ஒழிய நாம் பகடை காய்களா இருக்கக்கூடாது. ஓ சோத்திரம், நம்மை பிரதிபலித்து நம்ம வலிய போய் நாமளே நம்மளை குறித்து புகழ்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கக்கூடாது. அதை கர்த்தர் விரும்புவதே கிடையாது. இந்த சல்லா என்கிற சின்ன ஒரு வஸ்திரத்துல எவ்வளவு மகிமையான எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார் பார், எச்சரிப்பின் சத்தியத்தை வைத்திருக்கிறார் என்பதை பாருங்க. நிறைய பேருக்கு இது தெரிவது கிடையாது, நிறைய பேர் இதை அறிவது கிடையாது. ஆனபடினால் இந்த ரத்தாம்பரம் போன்ற சிங்காரிக்கிற ரொம்ப ஓவர் டெக்கரேட் பண்ணுகிறேன் அந்த காரியங்களை விட்டு விடுவோம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். மூன்றாவதாக இந்த சல்லாவை குறித்த ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 19:9. மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சணல் என்பது நல்லதுதான், ஆனா அந்த சணலை மெல்லிய சணலா பண்ணக்கூடாது. பிடிச்சி தொட்டு இழுத்தா அந்துரும், தொட்டா உதிர்ந்துரும். அதை வச்சு கட்ட முடியாது, அதை முடிச்சு போட முடியாது. பார்க்கறதுக்கு சணலா இருக்கும், ஆனா அது எதுக்கு பயன்படாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு மெல்லியது. மெல்லிய சணலை உண்டு பண்ணுகிறவர்களும் ஓ கர்த்தர் நல்லவே ஸ்தோத்திரம், சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். இந்த மெல்லிய சணல் என்கிற சல்லாக்களை பக்குவப்படுத்துவது எதை குறிக்கிறது தெரியுமா? சிலர் மீது கண்ணை வச்சு, சிலர் மீது ஒருமையில சிந்தனையை வச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி உபதேசித்து, அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்ணி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியம் செய்து, அவங்களை எப்படியாவது அப்படி மூளைச்சலவை செய்து, எப்படியாவது தன்வயப்படுத்தி தனக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வது. இவர்கள்தான் மெல்லிய சணல். ஆனா இந்த மெல்லிய சணல் என்ன ஆகும் தெரியுமா? இப்படிப்பட்டவர்களை இப்ப யார் உருவாக்குகிறாரோ அவர்கள் நாணுவார்கள். என்னைக்குமே ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையும் ஒரு தேவ பிள்ளையுடைய ஜீவியமும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும், அது நேரடியா இருக்கும். சமயத்துக்கு ஏற்றபடி இடத்துக்கு ஏற்றபடி மாறுவது அல்ல. அதுக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சரியாய் சொல்லுகிறேன். எவ்வளவுதான் நீங்க நைஸ் பண்ணுவீங்க, எவ்வளவுதான் சொத்துற மெல்லியதை உருவாக்குவீங்க, உங்களால அந்த நைஸ் பண்ணுகிறதான அந்த ஜீவியத்தை கர்த்தர் விரும்புவது இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த நாணுவார்கள், இந்த நாணுவார்கள் என்பது எதை குறிக்கிறது?
இந்த நாணுவார்கள் என்பது எதை சொல்லுகிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிகள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 70ஆம் அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 70:2. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக. இங்கு நாணுவார்கள் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? ஒருவன் இன்னொருத்தருடைய உயிரை எடுப்பதை குறிக்கிறது. அவங்க என்ன பாவம் பண்ணாலும் சொல்லுவது கிடையாது. அவங்க என்ன குற்றம் செய்தாலும் அதை எச்சரிப்பது கிடையாது. அவங்க எதை செய்யாமல் விட்டு விட்டாலும் கண்டுகொள்வது கிடையாது. இதெல்லாம் எதை குறிக்கிறது? நாம் அவர்களுடைய உயிரை எடுக்கிறோம் என்ற அர்த்தம். அதுதான் நாணுவது. ஓ, கர்த்தர் நல்லவை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மற்றவருடைய உயிரை எடுப்பதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை, அபிஷேகிக்கவில்லை. ஓ, அவர்களுக்காகவும் நமக்காகவும் அவர் உயிர் கொடுத்ததை போல நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஊழியத்துக்காக, முடிந்தா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நாம் உயிரை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போதான் வெட்கப்படாமல் இருப்போம். அப்போதான் சுத்திரம் அசிங்கப்படாது இருப்போம். அப்போதான் கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்போம். அப்போ இந்த சல்லா என்பது அடுத்ததாக கர்த்தருடைய நாமத்துக்கு மேலதாக அது நல்ல மெல்லிய சணலை காண்பிக்கும். மெல்லிய சணலின் அனுபவம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மெல்லிய சணல் என்பது அல்லது மெல்லிய என்கிற அந்த வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? மெல்லியதை குறித்து வேதத்துல நிறைய காரியத்தை நாம் பார்க்கலாம். அதில் ஒரே ஒரு வசனத்தை மெல்லியதை குறித்து நான் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 7:25. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகையிலே இருக்கிறார்கள். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை பார்க்க போகிறீர்களோ? இந்த கடைசி காலத்துல விசுவாசிகளே, ஊழியக்காரர்களிடத்திலும், ஊழியங்களிடத்திலும், தீர்க்கதரிசிகளிடத்திலும், வசனத்தை போதிக்கிற என்கிறவரிடத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்துக்கு வசனம் சேர்த்து அதனுடைய உண்மையான விளக்கத்தை சொல்லி அதன்படி மாற வேண்டும் என்று உங்களுக்கு போதித்தால் அது நல்ல ஒரு சத்தியோ, நல்ல ஒரு ஒளியோ, ஏற்ற ஒரு ஊழியக்காரன். ஆனால் ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு கதை சொல்லுவதும், ஓசோத்தரும் நடனம் ஆடுவதும், இங்கும் அங்கும் ஓடுவதும், நேரத்தை கடத்துவதுமாய் வசனத்துக்கு விளக்கமும் இல்லை, வசனத்துக்கு வியாக்கியானமும் இல்லை, வசனத்தோடு வசனம் ஒப்பிடுவதும் இல்லை என்று சொன்னால் அது தேவனுடைய சத்தியம் இல்லை. அப்படிப்பட்டவைகளை விட்டு மாற வேண்டும். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனை. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனை. அவங்க என்ன எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் ஆண்டுடைய பார்வையில அவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். அப்ப கடைசியா சத்தியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? இந்த சல்லா என்பது எதை காண்பிக்கிறது? இந்த சல்லா நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மையான சத்தியம் என்ன தெரியுமா? அந்த நெகேமியா 12ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுவதை போல சல்லாயின் சந்ததியில் நம்முடைய சந்ததி என்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மாதிரிகளாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய மனைவிகளுக்கு மாதிரிகளாய் மாற வேண்டும்.
நம்முடைய புருஷர்களுக்கு நாம் மாதிரிகளாய் மாற வேண்டும். நம்முடைய சொந்தம், இனம், ஜனம், பந்துக்களுக்கு ஒரு மாதிரிகளாய், சந்ததிக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். இதுதான் இங்கு தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். அடுத்ததாக இந்த சல்லா என்பது கர்த்தர் நல்லவன், தேவன் விரும்புகிற வஸ்திரம் அல்ல. அது சுத்திரம் ஐஸ்வர்யவான்கள், செல்வந்தர்கள் விரும்புகிற காரியம். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? தேவன் விரும்புவதை போல இருக்கணும். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 44 அதிகாரம் கடைசி வசனமாகி 28வது வசனம். ஏசாயா 44:28 வாசிக்கிறேன், கவனிங்க. கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி, எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறவர் நான். எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவார். இங்கதான் இந்த செய்தி நேரத்துல ஒரு பெரிய கேள்வி கணையை ஆண்டவர் வைக்கிறார். நீங்க செய்யறது எல்லாம் தேவனுக்கு பிரியமானதா, அது கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை பாருங்க. அது மாம்ச காரியமா இருக்கட்டும், ஆவியின் காரியமா இருக்கட்டும், வேதத்தின் காரியமா இருக்கட்டும், உலகத்தின் காரியமா இருக்கட்டும், ஊழியத்தின் காரியமா இருக்கட்டும், அந்நியருடைய காரியமா இருக்கட்டும், ஜனங்களுடைய காரியமா இருக்கட்டும், சத்துருவின் காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த ஏசாயா 44 கடைசி திருவடி, அவன் எனக்கு பிரியமானதெல்லாம் நான் செய்யற காரியம், என் செயல்பாடு என் தேவனுக்கு பிரியமாய் இருக்குதா? இல்லாவிட்டால் அது எதுவாயிருந்தாலும் எனக்கு வேண்டாம் ஆண்டவர். உமக்கு பிரியமில்லாதது எனக்கு தேவையே இல்லை ஆண்டவர். இந்த ஒரு உடன்படிக்கை நமக்குள் வந்து விட்டால், இந்த சல்லா என்கிற மெல்லிய வஸ்திரம், சல்லா என்கிற ஃபேஷன், சல்லா என்கிற சிவப்பாயுதம், சிவப்பு வஸ்திரம், சல்லா என்கிற ரத்தாம்பரம், இதெல்லாம் மாறிடும். தேவ சித்தம் மட்டுமே நம்முடைய சித்தமாய் மாறிவிடும். அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 3 எழுத்துள்ள சல்லா என்கிற இந்த வார்த்தையில இவ்வளவு உபதேசத்தையும் வையாக்கியானங்களையும் நல்ல எச்சரிப்பின் செய்தியும் எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த ஏசாயா 44 கடைசியின்படி உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய எனக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமில்லாதது எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றி போடும் என்று ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு முன்பாய் எல்லாரும் தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஐயா. ஹல்லேலூயா. ரகதட பல 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 ஷபௌதியா கத்ரபௌலி உமக்கு பிரியமானதை செய்கிற மகனாய் மகளாய் மாற்றுவீராக. பிதாவே உமக்கு நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். முக்கியமான அறிவிப்பு, நாளைக்கு காலை நமக்கு அதிகாலை போராட்ட ஜெபம் இருக்கு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள, வசனத்தோடு கர்த்தரை துதிக்க 4 மணிக்கு முன்பாகவே வந்து விடுங்கள். உங்களை ஜெபத்தோடு எதிர்பார்க்கிறேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் அருமையான உடைய பிள்ளைகளோடு ஏசாயாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 23வது வசனத்தை கொண்டு சல்லாக்களையும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் விளங்க காட்டினதுக்காக ஸ்தோத்திரம், விளக்கி காட்டினதுக்காக ஸ்தோத்திரம், புரியாதவைகளை புரிய வைத்ததுக்காக ஸ்தோத்திரம், தெரியாத விளக்கங்களை தெரிய வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். சாதாரணமாய் எண்ணப்பட்ட அந்த வார்த்தையை எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் கொடுத்திருக்கிறீர். கோரேஸ் என்கிற மனுஷனை குறித்து நீர் சொன்ன சாட்சியை போல
ஏசாயா 44:28 அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். தாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யும். உம்முடைய இருதயத்தை காயப்படுத்தக்கூடிய, உமக்கு கோபாக்கினை உண்டு பண்ணக்கூடிய எந்த பாவமும் எங்களை மேற்கொள்ளாமல் காத்துக்கொள்ளும். இரவில் நல்ல நித்திரை தாரும். நாளைக்கு அதிகாலை அன்றைய போராட்ட ஜெபத்திலே கலந்து கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, ஆவியிலே ஆராதிக்க, வசனத்தோடு துதிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.